மதுரை கோட்ட ரயில்வே ஆவண பாதுகாப்பு அறையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. ரயில்வே ஊழல் பிரிவு அதிகாரிகளின் சோதனை நடந்த நிலையில் தீ விபத்தில் அங்கிருந்த ஆவணங்கள் எரிந்து சாம்பலாகி இருக்கக்கூடிய தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. விவரங்களை செய்தியாளர் பாலமுருகன் வழங்கலாம், கேட்கலாம். பாலமுருகன், மேலும் விவரம். நிச்சயமாக மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் அலுவலகத்தின் முதல் மாடியில் இன்ஜினியரிங் பிரிவில் செயல்பட்டு வருகின்றன. இந்த அலுவலர்களுக்கான கோப்புகள் அனைத்தும் கோட்ட மேலாளர் அலுவலகம் அருகில் தபால் நிலையம் அமைந்துள்ள வளாகத்தில் ஒரு அறையில் பராமரிக்கப்பட்டு வருகிறது. ரயில்வே பணியாளர்கள் விவரங்கள், சம்பளம், சலுகைகள், பணிகள், திட்டங்கள், மதிப்பீடுகள், வரைபடங்கள் என 50 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோப்புகள் அனைத்தும் இந்த அறையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் ஆவண பாதுகாப்பு அறையிலிருந்து திடீரென புகை வந்துள்ளது. இதனை பார்த்த பணியாளர்கள் தீயணைப்புத்துறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். பின்னர் அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை அணைத்திருக்கிறார்கள். இந்த தீ விபத்தில் பணியாளர்களுக்கான ஆவண பாதுகாப்பு அறையில் வைக்கப்பட்டிருந்த ஏராளமான கோப்புகள் எரிந்து சேதமானது. இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து கேட்ட மேலாளர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. ஆவண பாதுகாப்பு அறையில் தீ விபத்து மின் கசிவால் ஏற்பட்டதா, பணியாளர்களின் கவனக்குறைவா என்ற அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மதுரை கோட்ட ரயில்வே பணியாளர்கள் ஆவண காப்பக அறையில் தீ விபத்து ஏற்பட்டு ஆவணங்கள் எரிந்து சேதமடைந்த சம்பவம் மதுரை ரயில்வே வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை கோட்ட மின்சார ரயில் பாதை முதுநிலை பொறியாளர் அலுவலகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ள பணியாளர்கள் சிலர் முறைகேட்டில் ஈடுபட்டதாக வந்த புகாரின் அடிப்படையில் திங்கட்கிழமை அன்று தென்னக ரயில்வே ஊழல் பிரிவு அதிகாரிகள் மதுரை ரயில் நிலையத்தின் வடக்கு பகுதியில் உள்ள மின்சார ரயில் பாதை முதுநிலை பொறியாளர் அலுவலகத்தில் 3 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற நிலையில் மதுரை கோட்ட ரயில்வே அலுவலகத்தில் மற்றொரு பகுதியில் உள்ள பணியாளர்கள் ஆவண பாதுகாப்பு அறையில் தீ விபத்து ஏற்பட்ட சம்பவம் கோப்புகள் எரிந்த விவகாரம் பரபரப்பை ஏற்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.